ஹாய் கைஸ். பிக் பாஸ் பற்றி நான் இது வரைக்கும் ஃபேஸ் காட்டி வீடியோஸ் போட்டதில்லை. நான் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து எதனால் அந்த வீடியோஸ் போட ஆரம்பித்தேன்னா, பிக் பாஸ் ஃபஸ்ட்டு எல்லோரும் மாதிரியும் நானும் பார்க்க ஆரம்பித்தேன். இந்த சீசன் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்க ஆரம்பித்தேன். ஸ்டார்டிங்கில் எனக்கு வந்து எல்லா கண்டஸ்டன்ஸுமே ஈக்குவலாக தான் தெரிஞ்சாங்க, எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. போக போக தான் அவங்களுடைய பிஹேவியர் அண்ட் ஆக்டிவிட்டீஸை வச்சு ஒவ்வொருத்தரையும் வெளியே ஜட்ஜ் பண்ணது ஒரு விதம். அது எப்படி ஜட்ஜ் பண்ணாங்கன்னா, நம்மளுக்கு டிஸ்னியில் வந்து லைவ் பார்க்குறோம். அது வந்து நம்மளுக்கு லைவும் எடிட்டிங்கில் தான் போடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒன் ஹார் எபிசோடும் நம்மளுக்கு எடிட்டிங்கில் தான் வருது. நான் லைவ் பார்க்க ஆரம்பித்தேன். எதனால் லைவ் பார்க்க ஆரம்பித்தேன்னா, விசித்ரா மேம் வந்து ஃபஸ்ட்டு கிச்சனுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணதுனால அவங்கள வந்து ஸ்மால் ஹவுஸ்க்கு ஃபஸ்ட் வீக் அனுப்பிடுறாங்க. அவங்க வந்து நிறைய இது கொடுக்குறாங்க, சப்போர்ட் ஐடியாஸ் கொடுக்குறாங்க. புளியாக இருந்தாலும் நிறைய நேரம் கரைக்கிறாங்க, மாவாக இருந்தாலும் நிறைய டைம் எடுத்து பண்ணுறாங்க. அப்போ அவங்க சொல்கிறது என்னென்னா, நீங்கள் ரொம்ப டைம் எடுக்காதீங்கம்மா, ஒர்க் நிறைய நேரம் இழுக்குது, சாப்பாடு கொடுக்க லேட் ஆகும். இதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல. அவங்க அந்த மாதிரி அட்வைஸ் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுங்கிறது அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஸ்டார்ட் ஆகுது. இதில் என்ன தப்பு இருக்குதுன்னு எனக்கு தெரில. நான் வந்து இதை வந்து இன்னும் இன்வால்வ்டாக பார்க்க ஆரம்பித்தேன். பார்த்தா இப்போ அங்கே என்ன ஆயிடுச்சுன்னா, ஏஜ் வச்சு அவங்க ஏஜாக இருக்காங்க, அதனால் அவங்க பேசிகிட்டே இருக்காங்க. அப்படி பார்க்க போனால் ஏஜுங்கிறது அங்கே எந்த ஒரு இதுவும் இல்லை. இவங்களா ஒரு முத்திரை குத்திட்டாங்க விசித்ரா மேமுக்கு. அவங்க ஏஜ் இருக்கிறனால தான் அவங்க அப்படியெல்லாம் பேசுகிறாங்க, வயசானவங்க அதனால் அப்படி பேசுகிறாங்கன்னு ஒரு முத்திரையை குத்திட்டாங்க. சின்ன பசங்கன்னு கூட அவங்கள யாருமே சொல்ல முடியாது. எல்லாமே மெச்சூர்டானவங்க. மெச்சூர்டாக இருக்கிறதுனால தானே உள்ளே அனுப்பியிருக்காங்க. ஏஜ் வந்து ஒரு நம்பர், ஏஜ் கேட்டகரி, ஏஜ் வந்து மென்ஷன் பண்ணி பேசக்கூடாதுன்னு ஜோவிகா விஷயத்தில் எல்லாருமே சொல்ல தானே செய்தீங்க. அப்புறம் ஏன் விசித்ரா மேம் மட்டும் ஏன் ஏஜ்னு சொல்கிறீங்க? விசித்ரா மேம் ஃபஸ்ட்டு ஹெல்ப் பண்ணாங்க. அந்த ஹெல்ப்பை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல. நெக்ஸ்ட் அவங்க அந்த வீக்லேயே அவங்க பேசி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இனி நான் எதுவுமே நான் பேசுகிறது, நான் செய்கிறது எல்லாமே டாமினேட்டிங்காக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நான் இனிமேல் ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன், எனக்கான ஒர்க்கை நான் பார்த்துக்கிறேன். நான் உங்களை பிள்ளைங்க மாதிரி நான் நினச்சேன், இனி நான் அப்படி நினைக்க மாட்டேன், நான் எல்லாருமே கண்டஸ்டன்ஸாகவே நினச்சிக்கிறேன் அப்படின்ட்டாங்க. இதில் தாய்மையை காட்டி அவங்க எந்த விதத்தில் ஃபேக்காக நடந்துக்கிட்டாங்கங்கிறதுக்கு ஒரு சம்பவமும் ஆதாரம் இல்லையே. தாய்மையை ரொம்ப மோசமாக வெளியே உள்ளவங்க விசித்ரா மேமை பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கு, அவங்கள பேடாக காட்டிக்கிறதுக்கு அந்த தாய்மையை தான் ரொம்ப கொச்சப்படுத்தி பேசுகிறாங்க. இது எனக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிடுச்சு. தாய்மையை கொச்சப்படுத்தி பேசுகிறதுக்கு யாருக்கு ரைட்ஸ் இருக்குது? அவ்வளோ கொச்சப்படுத்தி பேசுகிறாங்க. விசித்ரா மேமை பேசுகிறதும் விசித்ரா மேமை ஒரு தப்பான ஒரு மனுஷியாக காட்டணுங்கிறதுக்காகவே அந்த தாய்மையை ரொம்ப கொச்சப்படுத்துகிறாங்க. அவங்க யார்கிட்டையுமே போய் அவங்க ஏதாவது ஒரு டயலாக்ல நம்ம பேசுகிறது தானே. நீ இப்போ அவங்க யங்ஸ்டர்ஸாக இருக்கிறாங்க, எனக்கு இது மாதிரி ஒரு ஃப்ரெண்டு வெளியே இருக்குது, என்ன ஃப்ரெண்டை மாதிரி நீ இருக்க, இது சொல்கிறதுல என்ன இருக்குது? அதே மாதிரி தான் அவங்க ஏஜுக்கு அவங்களுடைய அனுபவத்தில் அவங்களுக்கு பிள்ளைங்க இருக்கிறதுனால, எனக்கு ஒன்னே மாதிரி எனக்கும் பிள்ளைங்க இருக்காங்கம்மா, ஒன்னே நான் என் பிள்ளையாக தான் நினைக்கிறேன், இது சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? இது சொல்லி அவங்க யாரை கவர் பண்ணாங்க, என்ன ஃபேக் லவ் காட்டினாங்க? இதில் என்ன ஃபேக் லவ் இருக்குது? புரியலை. ஃபேக் எங்கே இருக்குது? இதில் ஃபேக் எங்கே இருக்குது? தனக்கு தாய் எப்படி அட்வைஸ் பண்ணுவாங்களோ அதே அட்வைஸ் தான் அவங்க கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு பிரதீப் வந்து அவங்கள்ட்ட லைட்டாக அவன் வந்து பேசுனதில் தப்பே கிடையாது. பிரதீப் என்னென்னா, அவங்க பேச தெரியல அப்படிங்கிறது உண்மை. அவங்க சொல்லுவாங்க, நிறைய இடங்களில் விசித்ரா மேம் சொல்லுவாங்க, பிரதீப்புக்கு பேச தெரியல. ஃபஸ்ட்டு அவங்கள கோவப்பட்டாங்க பிரதீப் பேசுகிறத வச்சு. நெக்ஸ்ட் அவங்க வந்து ஒரு தாய்மை பொசிஷன்லேருந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு தாயை பார்த்து அது வந்து அவன் பிரதீப் பண்ணுறது எதையுமே அவங்க வந்து குற்றமாக எடுத்துக்காமல் இருந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. அட்வைஸ் பண்ணி அதை புரிய வச்சு பிரதீப்பை கரெக்டாக கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு இதே தான் மற்ற பசங்களுக்கும் வரும்போது, கண்டஸ்டன்ஸ்க்கும் வரும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதை வந்து சீரியஸாக எடுத்து அதை அப்போவே ஸ்டாப் பண்ணுங்கள், நீங்கள் இதை பெருசாக வளர விடாதீங்கன்னு சொல்லும்போது, மற்ற கண்டஸ்டன்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, அவரது ஒரு காமெடி பீஸ் ஏதாவது சொல்லிகிட்டு இருக்கோம், விடுங்க அப்படின்ட்டாங்க. அப்போ கூட அவங்க சொன்னதை அந்த அதர் கண்டஸ்டன்ஸ் செய்திருந்தாங்கன்னா பிரதீப்புக்கு இவ்வளோ பெரிய அவமானமும் வந்திருக்காது. பிரதீப்பை வந்து அப்பவும் அதை தான் அவங்க கேட்குறாங்க. நான் சொல்லி அவன் வந்து மாற்றிக்கிறான், அப்போ நீங்கள் சொல்லியிருந்தால் அவன் மாற்றிப்பான், அவன் நல்ல பையன், அவன் லைஃப்பை கரெக்டாக கொண்டு போயிருக்கலாம். அப்போ கூட ஒரு பையனை வந்து முத்திரை குத்தி அவன் பேட் தான் சொல்லி அனுப்புறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அவங்க சொல்ல முடியாது, சொல்லியிருக்கலாமே. அவங்க வந்து அந்த இடத்துல ஒரு கண்டஸ்டன்ஸாகவோ மற்றவங்கள தப்பாக காட்டுறதுக்கோ அவங்க முயற்சி பண்ணவே இல்லையே.
அவங்க அட்வைஸ் தானே பண்ணாங்க. என்ன யாரை தப்பாக காட்டினாங்க? அப்படின்னா அவங்க விட்டுருக்கலாம். பேசாமல் விட்டுட்டு அவங்க நல்லவங்களாகவே இருந்துட்டு இன்றைக்கி வின் பண்ணிட்டு போயிருக்கலாம். அவங்க ஏன் அட்வைஸ் பண்ண போகணும்? அட்வைஸ் பண்ணனா அவன் நல்லவன் ஆயிடுவானே. அவன் பண்ண தப்பை இவங்க அதை திருத்தும் போது அவன் நல்லவன் ஆயிடுவானே. அப்போ அவன் நல்லவனானா மற்ற வெளிப்பார்வையில் பார்க்கும்போது அவன் வந்து எல்லாருக்கும் நல்லவன் ஆகி அவங்க வின் பண்ணதுக்கு சான்சஸ் இருக்குல்ல. ஏன் அவங்க அதெல்லாம் நினைக்காம சப்போர்ட் பண்ணாங்க? அதான் தாய்மை. தாய் உள்ளம் கொண்டதுன்னு சொல்கிறது அதுதான். அவங்க எல்லாருக்கும் என்ன பண்ணாங்க? அட்வைஸ் தான் பண்ணாங்க. ஏதாவது அட்வைஸ்னால் சும்மா போய் இருந்து வளவலன்னு அவங்க அட்வைஸ் பண்ணவே இல்லை. ஏதாவது ஒரு இன்சிடெண்ட்டை வச்சு ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துடுச்சு அப்படின்னா அது பேசப்படுது அப்படின்னா எல்லாரும் அவங்கள விட்டு ஒதுங்கிடுவாங்க. இவங்க விஷ்ணுவாக இருக்கட்டும், பிரதீப் விஷயத்தில் எல்லாரும் இப்படி தான். காமெடின்னு ஒதுங்கும்போது பிரதீப்கிட்ட பேசி அவங்க லாஸ்ட்டில் ஃப்ரெண்ட் ஆகி நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அவங்க 2 பேரும் இருந்தாங்க. அதை தான் அவங்க மிஸ் பண்ணாங்க. பிரதீப் இவங்கெல்லாம் வெளியே அனுப்புகிறோன்னு அவங்களுக்கு நல்லா கோவம். பிரதீப்புக்காக பேசுனது விசித்ரா மேம் மட்டும்தான். அந்த டைமில் பிரதீப்புக்காக உள்ள ரொம்ப போராடினாங்க. எல்லாரையும் எதிர்த்து போராடினாங்க. அர்ச்சனாவுக்கு தெரியும் பிரதீப்புக்கு வெளியே வந்து ஓட்டிங் நிறைய இருக்குது, அவன் வந்து மக்கள் மத்தியில் நல்ல இடம் பெற்றிருக்காரு பிரதீப்பு அப்படின்னு சொல்லி அர்ச்சனாவுக்கு தெரியும். அதனால் அவள் சப்போர்ட் பண்ணால் கூட அவள் வந்து ஸ்பெஷலாக நம்ம திங்க் பண்ண முடியாது. ஆனால் அங்கே உள்ளேயே இருக்குது, வெளியே என்ன மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டிருக்குன்னு தெரியாத விசித்ரா மேம் பிரதீப்புக்கு சப்போர்ட் பண்ணும்போது அவங்கள வந்து ரொம்ப பாராட்டணும். ஏன்னா அவங்க அவ்வளோ தூரத்துக்கு ஒரு பியூர் மதர்னு சொல்லலாம். அதில் ரொம்ப வந்து எல்லாரும் அவங்கள அவாய்ட் பண்ணாலும் அவங்களுக்கு என்ன தோணுச்சோ அதை பேசினாங்க. அந்த இடத்துல பேசிட்டு நிறைய எதிர்ப்புகளை வாங்கி எதிரிகளை சம்பாதிச்சுக்கிட்டாங்க கண்டஸ்டன்ஸை. அந்த டைமும் அவங்க ஓகே பிரதீப்புக்காக பேசினாங்க. பேசிட்டு கொஞ்ச நேரத்தில் அவங்க வந்து அவங்க அதர் கண்டஸ்டன்ஸ்குள்ளேயே இதையும் அவங்க புரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டாங்க. ஏன் எதனால் இவங்க இப்படி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் செய்தாங்க. நீங்கள் கேங்கிங்காக பண்ணிங்களா, இல்லை உங்களுக்கான ஏதாவது உங்களுக்கு உண்மையிலே இந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்ததா, ஏன் என்கிட்ட சொல்லலை, ஃபஸ்ட்டே ஏன் சொல்லலை, இஷ்யூஸ் நான் ஒரு பெரிய ஏஜ் உள்ள பர்சனை நான் இங்கே இருக்கேன்ல, ஏன் என்கிட்ட சொல்லலை சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் வந்து ரெட் கார்டில் அவர் வெளியே போயிருக்காரு, இவங்க எல்லாம் அவங்கள வந்து தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணி அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற பாயிண்ட்டு நம்மளுக்கு தெரியுது. அவங்களுக்கு அது தெரியாதுல்ல. அப்போது அவங்க ஃபஸ்ட்டு கத்துறாங்க எல்லாம் கத்திட்டு நெக்ஸ்ட் அவங்க சால்வ் ஆகிட்டு அவங்க யோசிக்கிறாங்க, ஒரு வேளை இவங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருந்திருக்குமோ, ஏன் நீங்கள் என்கிட்ட ஃபஸ்ட்டே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இஷ்யூஸ் என்னன்னு அவங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அது வந்து நம்மளுக்கு எபிசோடில் வரவே இல்லை, கிளியரான ஒரு இதாக வரல நம்மளுக்கு. அவங்க கேட்கணும் அப்படின்ட்டே இருந்தாங்க. கேட்கவும் அப்பப்போ யாரை பார்க்கும்போது கேட்கவும் ஆரம்பித்தாங்க. இந்த விஷயம் அப்படியே சைலண்டாகவே போயிட்டு இருந்தது. அது பெருசாகலை. ஃபஸ்ட்டு பிரதீப் வெளியே போன டைமில் இருந்த கொஞ்சம் நிறைய விஷயங்கள் அவங்க கேட்டாங்களே தவிர அதோடு விட்டுட்டாங்க. என்னென்னா அதுக்கு மேற்கொண்டு அவங்களுக்கு கண்டஸ்டன்ஸ் தேவை. ஆனால் அப்பப்போ மிஸ் பண்ணுவாங்க, பிரதீப்பை மிஸ் பண்ணுவாங்க. ஒரு இஞ்சி டீ போட்டு கேட்க வருவா, இப்போ இஞ்சி டீக்கு கொடுக்கறதுலையே நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மிஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போது அவங்க அந்த பிரதீப்பை எல்லாரும் குற்றவாளி ஆக்கும்போது அவனை குற்றவாளி ஆக்கலை பிரதீப்பை. அதே மாதிரி தான் விஷ்ணு விஷயத்துலையும். விஷ்ணுவும் நிறைய கத்தி பிரச்சனை பண்ணும்போது விஷ்ணு போய் சைலண்டாக அமைதியாக தனியாக இருக்கும்போது போய் அமைதியாக உட்காந்து அட்வைஸ் பண்ணாங்க. அவங்க அதில் என்ன தாய்மை காட்டி வேஷம் காட்டினாங்கங்கிறதுக்கு இந்த பாயிண்ட் அடிக்கடி எல்லாரும் வந்து யூடியூப்லேயும் சரி எதுலேயும் ரொம்ப ஒரு பெரிய விஷயமா போகுது. தாய்மை வேஷம் காட்டி பண்ணுறாங்க, தாய் கிழவி ரொம்ப ரொம்ப அசிங்கமாக பேசுகிறாங்க. என்ன அவங்க பண்ணினாங்கங்கிறது இது வரைக்கும் வெளியே வரவே மாட்டேங்குது. அவங்க அப்படியே ரொம்ப அந்த தாய்மையை ரொம்ப அவமானப்படுத்தி பேசுகிற அளவுக்கு அவங்க அப்படி பண்ணவே இல்லை ஒன்றுமே. நெக்ஸ்ட்டு விஷ்ணுவுக்கு இருந்து அட்வைஸ் பண்ணாங்க. விஷ்ணு அதை கேட்டுக்கிட்டு அவன் பூஸ்டப் ஆகிட்டான். விஷ்ணு என்ன ஆகிட்டான்? பூஸ்டப் ஆகிட்டான். ஆகி திரும்ப விசித்ரா மாமியை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டான். அவங்க கொடுத்த அட்வைஸ் நல்லா அட்வைஸ் பண்ணாங்க. அதில் அவன் பூஸ்டப் ஆகி அவன் தெரிஞ்சிட்டான். ஆனால் இதில் அவங்க மேலே என்ன தப்பு இருக்குன்னு தெரியல. நெக்ஸ்ட்டு திரும்பவும் இதே மாதிரி ஒரு சண்டை போடும்போது உங்கள் அப்பா அம்மா ஏன் இப்படி வளர்த்திருக்காங்கன்னு சொல்லி அவங்க அப்பா அம்மாவை கார்னர் பண்ணிட்டாங்க. அது வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் வெளியேந்து பார்க்குறதுக்கு ஓட்டிங்காக அதர் கண்டஸ்டன்ஸுக்கு சப்போர்ட் பண்ணும்போது அது ஒரு பெரிய மேட்ரு தான், விஷயந்தான். ஏன்னா அது வந்து அதர் கண்டஸ்டன்ஸுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணும்போது இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு பெரிய பாயிண்ட்டாக கிடச்சிட்டு நீங்கள் அதை வச்சு பேசிட்டீங்க, ஓகே. ஆனால் அவங்க அந்த ஏஜில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நல்ல அப்பா அம்மா ஒன்றே பெற்று வளர்த்துருக்காங்க, நீ நல்லா தானே இருக்கணும், நீ ஏன் இப்படி நடக்கிற, இதுதான். நெக்ஸ்ட் அந்த பாயிண்ட் விட்டுருங்க, ஓகே.
நெக்ஸ்ட்டு அக்கா தங்கச்சிமார் வந்தாங்க. அக்கா இல்ல சாரி. தங்கச்சிமார் வந்தாங்க. தங்கச்சிமார் வந்தம்போது அவங்க நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிட்டாங்க. அட்டாச்மெண்ட் விஷ்ணுவுக்கும், ஃபேமிலிக்கும் ரொம்ப அட்டாச்மெண்ட் இல்லைங்கிறத அப்சர்வ் பண்ணிட்டு, அவங்க விஷ்ணுட்ட கேட்கும்போது, ஆமாம் மேம், நான் ரொம்ப பேசி வாங்கி இல்லன்னு. அவங்க இருந்து அட்வைஸ் பண்ணாங்க. "நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஜாபுங்கிறது வேற. நீ அக்காவ வெளிய கூட்டிட்டு போணும். தங்கச்சிமார வெளிய கூட்டிட்டு போணும். ஃபேமிலியோட கூடுதல் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு" ரொம்ப அட்வைஸ் பண்ணாங்க. இது எந்த இடத்துலையுமே விசித்ரா மேம் வந்து தப்பாக நடந்துக்கிட்டதாகவே இல்லையே. இப்போ இன்றைக்கி அவங்க டைட்டில் வின் பண்ணணுங்கிறதுக்காக நான் இந்த இடத்துல வந்து பேசலை. இந்த இடத்துல நான் பேசுகிறதுக்கே காரணம், அதுவும் ஃபேஸ் காட்டி பேசுகிறதுக்கு காரணம் என்னென்னா, என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் நீங்கள் வந்து ஃபேக் ஐடி, என்னது பிஆர் அப்படி இப்படின்றாங்க. நீ ரொம்ப 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 பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. உன் மாப்பிள்ளை இவனுக்குள்ளே ஓடி போயிடுவான். நெக்ஸ்ட் வந்து நீ கிச்சனில் வேலை செய்கிறதுக்கு தான் ஆகும். ஏன் பெண்கள்னால் அவ்வளோ இழிவானவங்களா? பெண்கள்லாம் கிச்சனில் வேலை செய்யணும், சேர்ந்துருந்து பேசுவாங்கன்னு பார்த்தா பிக் பாஸில் இந்த வீக் ஃபுல்லாகவே 3 பேர் தினேஷும், மணியும், விஷ்ணுவும் தான் பேசியிருக்காங்க கூடுதலாக. அதுவும் அதர் இதை பற்றி பேசவே இல்லை. கான்செப்ட் அவங்க பேசின கான்செப்டை அடுத்தவங்களுக்கு எடுத்து தான் பேசினாங்க. ஆனால் இதே பெண்கள் கேங் இருந்தாங்க. பெண்கள் என்ன பேசினாங்க? காமெடியாக பேசினாங்க. நெக்ஸ்ட்டு நிறைய அவங்களே என்ஜாய் பண்ணிக்கிட்டாங்க, விளையாடி என்ஜாய் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் அந்த என்ஜாய்மெண்ட்டு இங்கே ஸ்மால் ஹவுஸில் இல்லையே. புறணி தானே பேசுனாங்க நிறைய. நெக்ஸ்ட் இன்னொன்று, வேலை செய்கிறது இல்லை. ஃபஸ்ட்டு வீக்கு அவங்க எல்லாமே எடுத்து போட்டு செய்யும்போது அவங்கள வந்து எல்லாருமே தப்பு சொன்னதுனால அவங்க அப்போவே சொல்லிட்டாங்க, நான் இனி யாரையுமே என்னுடைய பிள்ளைங்களாவோ எதுவும் பார்க்க போகிறதில்ல, நான் எல்லாருமே ஒரே கண்டஸ்டன்ஸாக தான் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு அந்த வீட்டில் வந்து யாருமே யாருக்கு வேலையும் எடுத்து போட்டு செய்ய முடியாது. அவங்க விருப்பப்பட்ட வேலையும் செய்ய முடியாது. ஒரு வீக்கில் ஸ்மால் ஹவுஸ் போனால் ஒருத்தர் சமைப்பாங்க. ஒன் டே ஒரு ஆளுக்கு சமைக்கிற வேலை, பாத்ரூம் க்ளீனிங் வேலை, நெக்ஸ்ட் வந்து கிச்சன் க்ளீனிங் ஒர்க்கு, நெக்ஸ்ட் வந்து வெஷல் வாஷிங். அவங்களுக்கு கொடுத்துருக்க ஒர்க்கை தான் பார்க்கணும். இதில் தான் போயிட்டுருக்கு. விசித்ரா மேமுக்கு கூடுதலாக அவங்க கொடுக்குற ஒர்க் வந்து குக்கிங். அப்போ குக் பண்ணுனா அவங்களுக்கு வேறு எந்த ஒர்க்கும் கொடுக்க மாட்டாங்க. குக்கிங் பண்ணுறவங்களும் குக்கிங் மட்டும்தான். ஆனால் விசித்ரா மேம் அந்த டைம்லேயும் குக்கும் பண்ணுவாங்க. குக்கிங் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு அந்த பேஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, ஃப்ளோரும் க்ளீன் பண்ணிவிட்டு, நெக்ஸ்ட்டு வாஷ் பேஷனில் கிடக்கிற வெசல்ஸையும் வாஷ் பண்ணி வச்சுட்டு தான் போவாங்க. இதே மாதிரி தான் அவங்களுடைய பிஹேவியர். நீங்கள் கவனிச்சிங்கன்னா, லைவ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் என்னொன்றும் அவங்களுக்கு வந்து நீ பெயின் முட்டு வலி இருக்குது. அவங்க வந்து அவங்கள முடிஞ்ச அளவு வேலை பார்க்குறாங்க. இதுதான் இது ஏஜுக்காக நீ பெயின்னு சொல்கிறீங்கன்னா, ஏன் இங்கே பிகாஸ் வந்து ஹவுஸ் வந்தீங்கன்னு கூட கமெண்ட்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன் விஷ்ணுவுக்கு தான் பேக் பெயின் இருக்குதுன்னு நிறைய ஜாப் ஒர்க்ஸை வந்து ரிஜெக்ட் பண்ணார். ஏன் அதெல்லாம் கேட்கலையா? எனக்கு உடம்பு டயர்டாக இருக்குன்னு அர்ச்சனா நிறைய இடங்களில் அவள் ஒர்க்கை ரிஜெக்ட் பண்ணாலே, என்னை பழக்கெல்லாம் ரிஜெக்ட் பண்ணாலே, நிறைய பேர் இந்த ஒர்க் பண்ணாங்களே. வீடியோவில் லைவில் நம்மளுக்கு வந்து பேஸை க்ளீன் பண்ணுற வேலை மட்டும்தான் நம்மளுக்கு தினேஷ் பண்ணுறதாட்டு காட்டுறாங்க, க்ளீனிங் காட்டுறாங்க. இதே ஒர்க்கு விசித்ரா மேமும் பண்ணுறாங்களே, லைவில் பார்த்தா ஏன் யாருக்கும் தெரியலையா? ஒரே அப்படி விசித்ரா மேம் வந்து அப்படி அமைக்கியே நீங்கள் எல்லாருமே ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்களே, ஏன் விசித்ரா மேம் ஒர்க் பண்ணலையா? பெண்ணுன்னா அவ்வளோ இழிவானவளா? அதுவும் வயசான பெண்ணுன்னா ரொம்ப இழிவானவங்களா? ஏன் எந்த ஒரு சேனலோ எந்த ஒரு தனிப்பட்ட ரீதியான பெண்களோ வாய்ஸ் அவுட் பண்ணவே இல்லை விசித்ரா மேமுக்காக. விசித்ரா மேம் அப்படி தப்பாக எதுவும் நடந்துக்கலையே. அவங்க தப்பாக நடந்ததுக்கான ஆதாரம் இருக்கா என்ன? ஒர்க் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் வீக்கு ஸ்மால் ஹவுஸுக்கு மணி ரவீனா வரும்போது விசித்ரா மேம் தான் வரணும், எல்லாருக்கும் நீங்கள் சமைச்சு கொடுப்பீங்க, எல்லாம் நல்லா பார்ப்பீங்க. இவ்வளோ நாள் அவங்கள கம்ப்ளைண்ட் சொன்னவங்க லாஸ்ட் வீக்கில் என்ன சொன்னாங்க? நீங்கள் நல்லா சமைப்பீங்க மேம், நீங்கள் தாய்மையாக எங்களை பார்த்துப்பீங்க, அக்கறையாக பார்த்துப்பீங்க, டைமுக்கு சாப்பாடு தருவீங்க, அப்படினால நீங்கள் ஸ்மால் ஹவுஸுக்கு கண்டிப்பாக தான் போய் தான் ஆகணும்னு சொல்லி அவங்கள அனுப்புனாங்க. அப்புறம் மணி ரவீனா என்ன சொன்னாங்க? எல்லா ஒர்க்கையும் நாங்கள் பார்த்துக்குறோம் மம்மி, நீங்கள் வந்தால் இப்போ ஒர்க்கு சமைச்சா மட்டும் போதும்னு சொன்னாங்க. அப்போ கூட விசித்ரா மேம் அவங்கள நம்பாமல் என்ன ஒரு ஹெல்ப்புக்கு ஆள் வேணும்னு சொல்லி கேட்டு பிக் பாஸ் கேட்டு விஷ்ணு இன்னொரு பர்சன் கொடுத்தாங்க. விஷ்ணு வாலண்டரியாக போனார். விஷ்ணுவை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அங்கே போயிட்டு அவங்க பார்க்குற வேலை மார்னிங் டீ போட்டு காஃபி போட்டு கொடுக்குறது விசித்ரா மேம். இப்போவா தான் ரவீனா வரா. ஒர்க்கு அவங்க கலந்து தான் செய்தாங்க. பார்க்க போனால் விசித்ரா மேம் தான் அதிக வேலை பார்க்குறாங்க. ஒன் டே வந்து ரொம்ப இஷ்யூ கத்தின இஷ்யூவுக்கு நான் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்கும்போது மார்னிங் டிஃபன் பண்ணியிருக்காங்க, ஆஃப்டர்நூன் டிஃபன் பண்ணிவிட்டு இதெல்லாம் கட் பண்ணி வைங்க, ஆஃப்டர்நூனுக்கு நான் குளிச்சுட்டு வந்துட்டேன்னு போயிட்டுருக்காங்க. இவங்க ஒர்க்கை பார்க்குறதுக்குள்ளால தினேஷ் உள்ள வந்துடுறாரு. பிள்ளைங்க நல்லா